அண்மை செய்தியை பார்க்கிறோம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாநில அளவில் திருத்தங்களை மேற்கொள்ள ஒரு குழுவை அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ள ஒரு குழுவை அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநில அளவில் திருத்தங்கள் செய்ய குழு அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இந்த குழுவில் யார் யாரெல்லாம் அடங்குவார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய குற்றவியல் சட்டங்கள் நாடு முழுவதும் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கின்றது. தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் எனவும் பலரும் ஆலோசனை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையிலே தமிழக அரசு ஒரு முக்கியமான செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்கள் நடைமுறையில் இருந்து வந்த நிலையில் மத்திய அரசால் அவை பாரதிய நியாய சன்ஹிதா என மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்ற 2 சட்டங்களுக்கும் வெவ்வேறு பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டு அவை இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமஸ்கிருத பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் முறையான விவாதங்கள் ஏதுமின்றி மாநிலங்களின் கருத்துக்களையும் கேட்காமல் அவசரமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கு பல்வேறு பிரிவுகளை எதிர்த்து நாடெங்கும் எதிர்ப்பு கிளம்பியிருப்பதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்றத்தில் 146 உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்துவிட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்களை அறிந்து கொள்ள விருப்பமில்லாமல் மத்திய அரசு அவசர கோலத்தில் இச்சட்டங்களை நாடாளுமன்றத்தில் விவாதம் ஏதுமின்றி நடத்தியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு தற்போது குழு ஒன்று தமிழக அரசு பரிந்துரை செய்வதற்காக அந்த குழு ஒன்றை நியமித்திருக்கின்றது. தமிழக அரசின் சார்பில் இப்புதிய சட்டங்களில் என்னென்ன சட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து ஆலோசனை கூட்டம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் முடிவில் நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், தலைமை செயலாளர், உள்துறை முதன்மை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டத்தினுடைய முடிவில் புதிய சட்டங்களில் மாநில அளவில் பெயர் மாற்றம் உட்பட என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரை செய்திடவும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய சட்டங்கள் குறித்து தெளிவாக ஆராய்ந்து மாநில அளவில் வழக்கறிஞர் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் ஆலோசித்து மாநில அளவில் என்னென்ன திருத்தங்களை கொண்டு வரலாம் என்பது பற்றி தனது அறிக்கையை 1 மாத காலத்திற்குள் அளிக்க வேண்டும் என அந்த குழுவிற்கு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.